ரீசார்ஜ் பஸ் சார்ஜ் ஒரு பக்க கதை. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் அந்த அதிகாலை வேளையில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தேன். உடுசலான தேகத்தில் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். பேண்ட் இடிப்பை விட்டு இறங்கி அவனது உள்ளாடையை காட்டிக் கொண்டிருந்தது. அண்ணா, நான் விஜயவாடா போகணும். சிதம்பரத்திலிருந்து பஸ்ல வரேன். தூக்கத்துல யாரோ என் பர்ஸை அடிச்சிட்டாங்க. வேற பணம் இல்லை. ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் அட்ரஸ் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா பணத்தை அனுப்பிடுறேன். சாரிப்பா, என்னால் முடியாது, வேற ஆளை பார். அண்ணா, என்ன நம்புங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒன்று செய். உன் ரீசார்ஜ் பஸ் சார்ஜ் நினைவில் இருக்கா? வீட்டில் யார் நம்பராவது உனக்கு அப்பா நம்பர் மனப்பாடம்னா அப்படின்னு சொல்லு, நான் டயல் பண்ணுறேன். நீ பேசு. என்னோட நம்பர் தரேன். அதுக்கு அவங்கள 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லு. பணம் என் அக்கௌண்ட்டில் வந்ததும் உனக்கு பணம் தரேன், சரியா? ஃபோனை எடுத்தேன். பையன் கண்களில் மிரட்சி. அண்ணா, அப்படியெல்லாம் வேண்டாம்ண்ணா. இல்லைண்ணா, விட்டுருங்க. அவன் விலகி நடக்க ஆரம்பிக்க, தம்பி தம்பி நான் குரல் கொடுக்க அவன் ஓடிக்கொண்டே, நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்கண்ணா அப்படி என்றான். படித்ததில் பிடித்தது. லைக் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க.